Welcome to Money Management Channel. நேத்து மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 68 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த வீடியோல சர்வீஸ் செக்டர்ல ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயரா இருக்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் சர்வீசஸ் பத்தி டீடைலா பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை growth ஸ்டாக்ஸா இருக்கும், நிறைய மேக்ஸிமம் நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. லாங் டேர்முக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ டெஃபினட்டா கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் லிஸ்ட் வந்து ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ், இப்போ இந்த 5 ஸ்டாக்ல வந்து எந்தெந்த ஸ்டாக் இப்ப கன்சிடர் பண்ணலாம், இப்போ என்ன லெவல்ல இருக்கு, எதை பை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்றதுக்கு மெயினான காரணம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் வந்து 2027ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ட்ரில்லியன் எக்கனாமியை ரீச் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 2048ல நம்ம வேர்ல்டுலயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா மாறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டாமினன்ட் பிளேயரா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதுலயும் மெயினா பாத்தீங்க அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப ரீசெண்டா நடந்த நிஃப்டி 50 சரி, நெக்ஸ்ட் 50 வந்து லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் பினான்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது பினான்சியல் செக்டர்ல ஒரு டாப் கம்பெனியா இருக்கிற பினான்சியல் கம்பெனியான ஸ்ரீராம் பினான்ஸ் வந்து நிஃப்டி 50ல ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பாத்தீங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி இதை வந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். லிஸ்ட் அப்டேட் ஆகிறப்பயே வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நம்ம வந்து எஸ்ஐபி மூலியோ லம்சம் மூலியோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை வந்து அப்பயே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ரேலியும் வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்குமே கொடுத்துருக்கு. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லயே வந்து இந்த பினான்சியல் ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா பார்த்திருக்கோம். இதுல மெயினா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மார்க்கெட்லயே டாப் பிளேயரா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் பினான்ஸ் தான் இருக்கிறாங்க. பஜாஜ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரண்ட் கம்பெனியா இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் இருக்கு. அது கீழே பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோஸ் இருக்கு, பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் இருக்கு, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் கீழே பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் பினான்ஸ் மற்றும் வேற கம்பெனிஸ் நிறைய வருது. ஸோ பஜாஜ் பினான்ஸ் கீழே பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் இருக்கு, பஜாஜ் பினான்ஸ் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் இருக்கு. ஸோ பஜாஜ் பினான்ஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா தான் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட பேரண்ட் கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஜாஸ்தியா இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் பினான்ஸ்க்கு பஜாஜுக்கு ஃபின்சர்வுக்கு என்ன மெயின் டிஃபரன்ஸ் இருக்கு, ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதனால வந்து பஜாஜ் பினான்ஸை வந்து கன்சிடர் பண்ணணுங்கிறத பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜியோ பினான்சியல் சர்வீஸை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம வந்து ரிலையன்ஸ்ல இருந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து டிமெர்ஜ் ஆகிறப்பயே வந்து அந்த ஸ்டாக்கை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் பிரைஸ் வந்து ஒரு 180 இருந்து 210 வரைக்கும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பையிங் லெவலை டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா நிறைய அதே மாதிரி யூஸ் பண்ணாங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்து பை பண்ணாங்க. இப்போ ஒரு நல்ல growth கொடுத்துருக்கு. நியர்லி 400க்கு பக்கமா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி அதோட பையிங் லெவலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம். லெவல் 1ல பாத்தீங்க அப்படின்னா 240ல கொஞ்சம் பை பண்ணுங்க, 20ல வந்து ஒரு செகண்ட் போர்ஷன் ஒரு 25% இன்வெஸ்ட் பண்ணுங்க, 210க்கு கீழே போறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50% இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு பையிங் லெவல்ல நம்ம பை பண்ணோம். இப்போ நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸையும் கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். அதுவுமே நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதுல நிறைய செக்டர் கம்பெனிஸ் இருக்கு. அதுவும் வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நான் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மார்க்கெட்ல இவங்களும் வந்து டாப் 3க்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்களோட growthம் நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ராக் இந்த மாதிரி ஏஎம்சி கூட எல்லாமே டைப் போட்டிருக்காங்க. அது இல்லாம பினான்சியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன் இது எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. அதனால வந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் வந்து வரப்போற காலாண்டுகளில் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி சோழமண்டலம் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முருகப்பா குரூப்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த 5 கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா முருகப்பா குரூப்ல இருக்கிற சோழா பைனான்ஸும் சரி, ஸ்ரீராம் பைனான்ஸும் வந்து தமிழ்நாடு பேஸா வச்சிருக்கிற கம்பெனிஸ். இது ரெண்டுமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸ்ரீராம் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் வந்து ரீசெண்டா வந்து லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு நிப்டி 50ல. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து
நான் பேங்கிங் ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறப்பயே இந்த ஸ்டாக் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம், லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பயே பை பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துச்சு. அதே மாதிரி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறப்பையும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சோலா ஃபைனான்ஸும் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. முருகப்பா குரூப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குரூப் இருக்கிறதுனால இதுவும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டை பேஸ் பண்ணி லோன் கொடுக்குற கம்பெனிஸ் வந்து முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கு, மணப்புரம் ஃபினான்ஸ் இருக்கு. இது ரெண்டுல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு பார்த்தா முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 5 ஸ்டாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து 50,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸோ மணப்புரம் நல்ல ஃபைனான்ஸா இருந்தாலுமே இது வந்து பிலோ 20,000 கோடிக்கு மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிறதுனால அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணல. எல்லாமே வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து எபோ 50,000 கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனி வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து நான் PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ காஸ்ட்லியா தான் இருக்கு. ஏன்னா எல்லாம் கடன் வாங்கி தான் கடன் கொடுக்குறாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட PE வந்து பாத்தீங்க அப்படின்னா 11.92 இருக்கு, இண்டஸ்ட்ரி PE 20.52 இருக்கு. ஸோ ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. FII ஹோல்டிங் வந்து ஹியூஜா இருக்கு, 54% இருக்கு. DII ஹோல்டிங் வந்து 15% இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட PE வந்து 17 இருக்கு, FII ஹோல்டிங் 8.33 இருக்கு, DII ஹோல்டிங் 14.72 இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட PE ரேஷியோ 28.87 இருக்கு. இதோட FII ஹோல்டிங் 20.55 இருக்கு, DII ஹோல்டிங் 14.33 இருக்கு. இதோட 52 வீக் ஹைன்னு பாத்தீங்கன்னா 8,192 ரூபாயில இருந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்து லோ 6,187 ரூபாய்க்கு போயிருக்கு. ஸோ இப்போ லோவுக்கு நேராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி சோலா ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட PE வந்து 31 இருக்கு. இதோட 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 1,352 ரூபாய் இருக்கு. இப்போ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,269 இருக்கு. நியர்லி 52 வீக் ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான PE தான் இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 357 ரூபாயா இருந்தாலும் இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 394 இருக்கு. 94 இருந்து இப்ப கரெக்ஷன் ஆகி 357 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது, லாங் டேர்ம்ல ஒரு ஹியூஜான வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியது. அதனால வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ், முத்தூட்டு, பஜாஜ் ஃபினான்ஸ் இதை வந்து நீங்க இமீடியட்டாவே கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். ஜியோ ஃபினான்ஸையும் வந்து இப்போ கொஞ்சம் ரைஸ் ஆயிருச்சு இந்த ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள. இருந்தாலுமே லாங் டேர்ம்ல சோலா ஃபைனான்ஸும் ஜியோ ஃபினான்ஸும் நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. இமீடியட் கன்சிடரேஷன் ஜியோ ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணலாம். பஜாஜ் ஃபினான்ஸையும் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. சோலா ஃபினான்ஸும் ஜியோ ஃபினான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் growth இருக்கிற கம்பெனி தான். அதையுமே ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல வந்து SIP மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப லம்சம் மோட்ல மார்க்கெட்ல கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது எல்லாம் நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.